இந்த மாலை பொழுதில் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள். இவர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த நெசவாளர்களின் குடும்பத்தை பூர்வீகமாக கொண்டவர். அவர் தமிழ் இலக்கியத்தில் புலமை பெற்றவர். தான் கற்று தேர்ந்த ஞானத்தை அளித்து ஆர்வமுள்ள மாணவரின் புத்திசாலித்தனத்தை நெசவு செய்வதிலும் கை தேர்ந்தவர். சிவகாசியில் உள்ள ஐய நாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் துறை முதல்வராகவும் ஆங்கில பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். அவர் இன்று ஒரு பிரபலமானவர் மட்டுமல்ல, அவரது பெயர் இன்றைய காலகட்ட பட்டிமன்றத்திலும் அவருக்கு என ஒரு தனி முத்திரையை படைத்தவர். அவரது செய்தியை நல்ல நகைச்சுவையுடன் தெரிவிக்கும் அவரது பாணி அவருக்கு மட்டுமே தனித்துவமானது. அவர் நம்மை சிரிக்கவும் வைக்கிறார், அதே நேரத்தில் நமக்குள் ஆழமாக சிந்திக்கவும் செய்கிறார். மேலும் அவரது குடும்பமும் ஒரு பக்க பலமாக விளங்குகிறது. அவர்களின் பேரானந்தம் பேர பிள்ளைகள் தான். அவரது மனைவி அன்பும் கனிவும் நிறைந்த அன்பான பெண்மணி மற்றும் பேராசிரியருக்கு ஒரு பெரிய ஆதரவு. அவர்கள் வீட்டை கவனிப்பது மட்டுமல்ல, அவர் சொற்பொழிவாற்ற இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்லும் போதும் அவரின் உரைகளை வழங்குவதற்காக அவரது பணியில் அவருடன் பயணம் செய்கிறார். இங்கே இருக்கும் உங்கள் அனைவரையும் போலவும் பேராசிரியரின் சுவையான பேச்சை கேட்க இன்று நானும் மிகவும் ஆர்வமாக உள்ளேன். அமைதியான இந்த காலங்களில் நம் மனதை உத்வேகம் மற்றும் அறிவால் பலப்படுத்தலாம். திரு மணிசங்கர் அவர்கள் பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயாவுடன் கலந்துரையாடுவார். அமர்வின் முடிவில் பார்வையாளர்களுக்கு கேள்விகளை கேட்கவும் விருந்தினருடன் உரையாடவும் நேரம் வழங்கப்படும். திரு மணிசங்கர் அவர்களுக்கு கலந்துரையாடலை தொடங்க நான் ஒப்படைக்கிறேன். நன்றி அனிதா. பேராசிரியர் ஐயா ராமச்சந்திரன் அவர்களை அருமையாக அறிமுகம் செய்து வைத்தாய். உண்மையை சொல்ல போனால் அவருக்கு அறிமுகமே தேவையில்லை. அவரை அறியாத தமிழ் மக்கள் இருக்க முடியாது என்றே சொல்லலாம். சார் நமஸ்காரம். நான் சற்று பயத்தோட தான் இருக்கேன். இந்த கலந்துரையாடலில் உங்கள்கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் கேள்வியை கேட்கறதுக்கு முயற்சிக்கிறேன். என் கேள்விகளில் ஏதாவது பிழை இருந்தால் மன்னிக்கவும். இது நானாக எனக்கே எடுத்துக்கொண்ட ஒரு சேலஞ்ச். உங்களுடைய பேச்சை ஆர்வத்தை நான் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்று சமுதாயம் ஒரு நிசப்தமாக இருக்கிறது. அது ஒரு விதமான நெருடலாகவும் இருக்கிறது ஐயா நமக்கு எல்லோருக்கும். உங்களுடன் இன்று பேசுவது என்ன அலைகள் ஏற்படுத்தும், அதோடு மட்டுமல்ல நமது தேசத்தின் உயரிய பண்புகளையும் அது வெளிக்கொணரும். உங்களுக்கே உரிய நகைச்சுவை பாணியில் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு நிகர் நீங்களே. நானும் உங்கள் பேச்சை பல தடவைகள் கேட்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் வியந்து அனுபவித்து மனதார மனம் விட்டு சிரித்து அதை சிந்தித்தும் அதை நான் அனுபவித்திருக்கிறேன். அந்த அனுபவம் இன்று நம்முடன் கலந்துரையாடலில் பங்கு கொண்டிருக்கும் அனைவருக்கும் அது கிட்டும் என்றும் நான் நம்புகிறேன். ஐயா, நான் இப்படி ஆரம்பிக்கலாமா என்று இருக்கிறேன். தமிழை ஆழமாக படித்ததற்கு உங்களுக்கு ஊக்கம் கொடுத்தது எது? எல்லாருக்கும் வணக்கம். மணிசங்கர் சார் சொன்னார், நான் எப்படி இதை எனக்கு ஒரு சேலஞ்சா நினைக்கிறேன் அப்படின்னு. கேள்வி கேட்கிறவருக்கே சேலஞ்சுனா நான் தான் இதை சேலஞ்சா எடுத்துக்கணும். அப்புறம் இப்போ இந்த ஊரடங்கு காலத்துல நிசப்தமா இருக்குன்னா, நிசப்தமாலாம் இல்லை. இன்னைக்கு ரோட்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் தோப்புக்கரணம் போட்டுட்டு இருக்கான். எல்லாம் போறவன் போயிட்டே தான் இருக்கான், அடி வாங்குறவன் அடி வாங்கிட்டு தான் இருக்கான். இந்த தமிழ் ஆர்வம் அல்லது தமிழ் பற்று எனக்கு எப்படி வந்தது, அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது எந்த இடம் அல்லது யார் என்று ஒரு முதல் கேள்வியை கேட்டார். நான் மதுரையில பிறந்து வளர்ந்ததுனால மதுரை தியாகராஜர் கலைக்கல்லூரியில தான் படித்தேன். பியூசி வகுப்பு படிக்கிற வரைக்கும் எனக்கு தமிழ்ல ஒன்றும் ஆர்வம் கிடையாது. தமிழ்ல இல்ல, படிப்புலயே ஆர்வம் கிடையாது. டிகிரி பிசிக்ஸ் படிச்சான். பிசிக்ஸ் படிச்சே இல்லை, பிசிக்ஸ்ல சேர்த்து விட்டாங்க. நானாலாம் அந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணல. அப்ப அந்த காலத்துல எல்லாம் அப்பா தான் சூஸ் பண்ணுவார்.
எங்க அப்பா தான் என்ன என்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, நல்ல வேளை நான் என்ஜினியர் ஆகலை. என்ஜினியர் ஆக்கணுங்கிறதுக்காக என்ன பிஎஸ்சி பிசிக்ஸ்ல படிக்க வச்சார். அப்புறம் பிசிக்ஸ் முடிச்சுட்டு 2 வருஷம் பிஇ படிக்கலாம்னா, எனக்கு கெமிஸ்ட்ரியும் வராது, மேத்ஸும் வராது. அப்புறம் நான் எங்க என்ஜினியர் ஆகும். அந்த பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்துல முதல் 2 ஆண்டுகள் தமிழ் பாடம் உண்டு. அப்ப பார்ட் 1 தமிழ், இல்ல பார்ட் 1 இங்கிலீஷ், பார்ட் 2 தமிழ். எனக்கு மதுரை தியாகராஜர் கல்லூரியில தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் விற்பனர்கள், வித்தைக்காரர்கள். அவங்க வந்து வகுப்புனாங்கன்னு சொன்னா, உண்மையாவே சொல்றேன், ரொம்ப நல்ல பாக்கியசாலிகள் யார் அப்படின்னு சொன்னா 3 பேர் தான் நான் சொல்லுவேன். நல்ல பெற்றோர்கள் யாருக்கு வாய்க்கிறதோ அவங்கெல்லாம் பாக்கியசாலிகள். நல்ல மனைவி யாருக்கெல்லாம் வாய்க்கிறதோ அவங்கெல்லாம் பாக்கியசாலிகள். அதே மாதிரி நல்ல ஆசிரியர்கள். எனக்கு கிடைச்ச தமிழ் ஆசிரியர்கள் எனக்கு ஊட்டினா அளப்பரியது, சொல்லி மாளாது. பேராசிரியர் சுப அண்ணாமலை எல்லாம் திருவாசகம் நடத்தினார்னா வகுப்புல அழுவாருங்க. நீ அப்படி ஒரு ஆசிரியர். இப்ப பையங்க வகுப்புல ஆசிரியர் அழ வைக்கிறாங்க. அன்னைக்கு ஆசிரியர் பாடம் நடத்துற போது அவர் அழுதார். அந்த திருவாசகத்துக்கு முருகார், ஒரு வாசகத்துக்கும் முருகார் என்கிற வாக்கியத்தை அப்படியே மெய்ப்பித்து காமிச்சார். இப்ப ஏற்பட்ட ஆர்வம் தான். நானா படிச்சதுதான். நான் தமிழ்ல பிஏஓ எம்ஏஓ எதுவும் படிக்கல. ரொம்ப பெரியவர், இவருக்கு அறிமுகமே தேவையில்லை, அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் ரொம்ப சாமானியன். தமிழை பொறுத்தவரையில ரொம்ப சாதாரணமான மாணவன், சாமானியமான மாணவன். இன்னும் கத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். கல்வி கரையில கற்பவர் நாள் சிலன்னு சொன்ன மாதிரி, தமிழை பொறுத்தவரையில யாருமே முற்றும் கற்ற மாணவனாக பேர் வாங்க முடியாது. படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். கண்டினியூஸ் ப்ராசஸ். அதுல முதல் கேள்வி, எனக்கு தமிழ் ஆர்வம் ஊட்டியது மதுரை தியாகராஜர் கலைக்கல்லூரியும் அங்கே இருந்த தமிழ் துறை சார்ந்த பேராசிரியர். தமிழ் நீங்க படிச்சீங்க, தமிழே வந்து வாழ்க்கைக்கு உதவுமா? தமிழ் வந்து நமக்கு சோறு போடுமா? ஒரு லாங்குவேஜை படிச்சா இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கிற காலத்துல சார் சோறு போடுமாங்கிற கேள்வி நீங்க இப்ப இன்னைக்கு கேட்டீங்கன்னா பிஇ சோறு போடுமா? பிஇ படிச்சுட்டு எத்தனை பேர் வேலை இல்லாம அலையிறான். அன்னைக்கு பிஇக்கு இருந்த வேல்யூ இன்னைக்கு கிடையாது. முதல்ல வாழ்க்கைக்கு உதவுமாங்கிற கேள்வி வாழ்க்கையை நீங்க எப்படி பாக்குறீங்கிறத வச்சுதான். நீங்க மெட்டீரியல் ஆஸ்பெக்ட மட்டும் வச்சு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தமிழ் பிரயோஜனப்படாது. ஆனா ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆத்மான்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மனசை வச்சு வாழணும், ஆத்மாவை வச்சு வாழணும், மனிதத்துக்காக வாழ வேணும், சமுதாயத்துக்காக வாழ வேணும்னு யாராவது ஒரு ஆள் தீர்மானிச்சா அந்த ஆளுக்கு கண்டிப்பா தமிழ் உதவி செய்யும். சார் சாரி டு இன்டரப்ட், நீங்க பேசுங்க சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல, ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ஒரு இளைஞனுக்கு எடுத்த எடுப்புலயே வருமா? ஒரு இளைஞன் வந்து ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னா அவன் வந்து ஒரு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க இல்லையா? ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு வருது ஒரு 40-45 வயசுக்கு மேலதான் வரும்னு சாதாரணமா சொல்லுவாங்க இல்லையா சார்? 40-45 வயசுக்கு பிறகு ஸ்பிரிச்சுவாலிட்டி வரும்ங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? ஆமா, எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. அந்த வயசுக்கு எனக்கு தெரிய அரெஸ்ட் ஆகுறதுல பாதி பேர் 65 வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க. குற்றம் செஞ்சுட்டு அரெஸ்ட் ஆகிறாங்க. அதனால செட்டில் ஆகுறதுக்கு தமிழ் உதவி செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்படி வச்சுக்கோமே, பணம் சம்பாதிக்கணும், அதுதான் இளைஞனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. சரி, பணம் சம்பாதிக்கணும்னா அவனுடைய இன்டெலெக்சுவல் எஃபிஷியன்சி மட்டும் போதுமா? பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். நேச்சுரலி பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாம ஒரு ஆபீஸ்ல போய் அவன் எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்ண முடியுமா? என்ன சொல்றேன், பீஸ் ஆஃப் மைண்டுக்கு அஷ்யூரன்ஸ் தமிழ் கொடுக்கும், தமிழ் இலக்கியம் கொடுக்கும், ஆங்கில இலக்கியம் கொடுக்கும். அதனால செட்டில் ஆகுறது அப்படின்னா ஒரு 5 டிஜிட் சேலரி, ஒரு சொந்தமா ஒரு வீடு, ஒரு 4 வீலர், இதுதான் செட்டில் ஆகுறதுன்னு தயவு செய்து முடிவு வராதீங்க.
அப்படி முடிவுக்கு வர்றது வாழ்க்கையினுடைய சரியான நோக்கத்துல நம்ம கொண்டு போய் செலுத்தாது. செட்டில் ஆகுதுன்னு சொன்னா இந்த கரசல் அப்படியே செட்டில் ஆகுதுன்னு சொல்லுவோம் பாருங்க, மண்டின்னு சொல்லுவோம். மண்டி பூரா கீழே போயிடுச்சுன்னா மேல இருக்கிறது தெளிவா இருக்கும். பாத்துருக்கீங்களா? ஆமா ஆமா. அப்ப அந்த மேல இருக்கிறது தெளிவாகணும், கசடெல்லாம் கீழே போயிடணும். அதுக்கு தமிழ் உதவி செய்யும். இந்த தமிழ்ங்கிற சொல்லே நீங்க ஒரு நல்ல கவனமா பாத்தீங்கன்னா, தானா வல்லினம், மானா மெல்லினம், லானா இடையினம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் என்ன பண்ணிருக்கிறான், ஒரு மொழிக்கு பேர் வைக்கையில கூட ஒரு இனத்துக்கு ஒரு எழுத்து எடுத்திருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா இனமும் சேர்ந்து வாழ்றதுக்கு உதவி செய்யறது தான் தமிழ். அதனாலதான் ஒருத்தனுக்கு அந்த தைரியம் வந்தது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்றதுக்கான தைரியம் கணியன் பூங்குன்றனுக்கு எப்படி வந்ததுன்னா, அந்த தமிழுங்கிற சொல்லுலயே இனபேதம் கிடையாது. ஒரு வல்லினம், ஒரு மெல்லினம், ஒரு இடையினம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் தமிழ். அதை சரியா புரிஞ்சுக்கிட்ட தமிழனுக்கு இனபேதம் கிடையாது, வர்க்க பேதம் கிடையாது, ஜாதி பேதம் கிடையாது. எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் விலை அப்படின்னா பாருங்க பாரதி. அந்த நிலைக்கு தமிழ் நம்மளை கொண்டு போகும். அந்த மனநிலை வந்துருச்சுன்னா அவனுடைய எஃபிஷியன்சி 10 மடங்கு 20 மடங்கு அதிகமா பரிணாமம் கொள்ளும்னு நான் நம்புறேன். இளைஞனுடைய எஃபிஷியன்சி அதுல செட்டில் ஆகுறதுக்கு கண்டிப்பா தமிழோ இங்கிலீஷோ, ஃபார் தட் மேட்டர் எனி லிட்ரேச்சர், உலகத்துல இருக்கக்கூடிய எந்த மலையாள இலக்கியம், தெலுங்கு இலக்கியம், அவங்கவுங்க தாய்மொழியில இருக்கிற இலக்கிய பயிற்சி இன்னைக்கு உள்ள கிரைம் ரேட் அதிகமா போனதுக்கு காரணம், நான் ரொம்ப ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு கிரைம் ரேட் குற்ற பட்டியல் அதிகமா போனதுக்கு காரணம் இலக்கியத்திலிருந்து நம்ம இளைஞர்கள் விலகி போனதுதான். அதனால கண்டிப்பா தமிழ் வாழ்க்கைக்கு கண்டிப்பா இன்னும் கூட ஒரு பாயிண்ட் சொல்றேன் சார். உயிரோட இருக்கிறது சந்தோஷமா, உயிர்ப்போட இருக்கிறது சந்தோஷமா? உயிர்ப்போட இருக்கிறது. ஆல் ஆஃப் us live. நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கிறோம். ஆல் ஆஃப் us live, பட் how many of us are lively? வெரி ட்ரூ. நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கான் சார், நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கிறான், பயங்கரமான ஷூ போட்டிருக்கான், 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். என்னடா எப்படி இருக்கிறேன்னு கேட்டு பாருங்க. என்னமோ இருக்கேன் சார். உயிர்ப்பு, அந்த உயிர்ப்பு, அதாவது லைவ்லினஸ். இப்போ உங்களுக்கு பாரதியில இருந்து உதாரணம் சொல்லணும்னா, யாரு உயிர்ப்போடு இருக்கிறா தெரியுமா? தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலானா பாருங்க. நெருப்புக்குள்ள கைய வச்சா எனக்கு கண்ணனை தொடுகிற இன்பம் கிடைக்கிறது. விரலுக்குள்ள நெருப்புக்குள்ள கொண்டு போய் விரலை வச்சா எப்படி சார் இன்பம் கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. மனைவி சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கு ஏத்துறாங்க சார், தீக்குச்சியை பொறுத்துறாங்க. அந்த நேரத்துல கணவன் ஏதோ கேட்கிறாரு, திரும்பி பார்த்து சொல்லல, அந்த தீக்குச்சி எரிஞ்சு அந்த கையில லேசா பட்டுருச்சுன்னா நல்லா கவனம் வச்சுங்க. அவன் நிக்கிறது சாமி படத்துக்கு முன்னாடி, செய்ய போன காரியம் மங்கள விளக்கு ஏத்த போனது. அந்த நெருப்பு லேசா பட்ட உடனே சனியனேன்னு கீழே போடுறாங்க. சனியன் யாரு? சாமியா? யோசிச்சு பாருங்க. அப்ப லேசா நெருப்பு பட்டாலே நம்மளால தாங்க முடியல. ஆனா தீக்குள் விரலை வைத்தால், அந்த வைத்தால் என்ன தெரியுமா? வாலண்டரியா, அகஸ்மாத்தா படுறது இல்ல. நானே போய் நெருப்புக்குள்ள விரல வச்சா எனக்கு அது சுடக்கூடாது, சுகமாக இருக்க வேண்டும். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டு பின்பம் தோன்றுதையே நந்தலாலான்னு எழுதினா அவன் வெறும் உயிரோட இருக்கிறவன் இல்லை சார், அவன் உயிர்ப்போட இருக்கிறவன். அவன் உயிர்ப்போட இருக்கிறதுக்கு கண்டிப்பா தமிழ் உதவி செய்யும் சார். 10% அஷ்யூரன்ஸ் நான் கொடுக்குறேன். அவங்கவுங்க தாய்மொழி தமிழ், நமக்கு தாய்மொழிங்கிறதுனால தாய்மொழி இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கறது நம்ம தாய்மொழி கல்வி அப்படின்ட்டு ரொம்ப அழகா எடுத்து சொல்றீங்க ஐயா. உங்களுக்கு மறுபடியும் ஒரு இளைஞராக இருக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்க விரும்புவீங்க?
எனக்கு மறுபடி இளைஞரா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா பாயிண்ட் நம்பர் 1 கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்துல் கலாம் மாதிரி இருந்துருவேன். ஏன்னா சார் உங்க மனைவி உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். உங்க மனைவி எவ்வளவு அன்பா எல்லாரையும் விருந்து போவாங்கிறது எனக்கு பர்சனலா தெரியும் சார். சார் அது இந்த ஜென்மத்துல சார் மறுபடியும் இளைஞனா புறப்படுத்தா எப்படி வாங்கிக்கணும் யாருக்கு தெரியும். மாட்டிக்கிட்டு அவதிப்படுறதை விட மாட்டாதர் அப்துல் கலாம் ஐயாட்ட கேட்டாங்களாம், நீங்க ஏங்க கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு கேட்ட போய் சொன்னாங்க, அவர் இந்த ஏவுகணை விடுறதுதான் எனக்கு ஈஸியா இருக்கு, இல்லற வாழ்க்கை அவ்வளவு ஈஸியா இருக்கும்னு எனக்கு தோணலைன்றார். சரி, ஒண்ணு அது சும்மா ஜோக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வரும், எனக்கு மறுபடியும் இளைஞனா ஆறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் அதாவது ஆங்கிலத்துல ஒரு மேற்கோள் சொல்வார்கள், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம எல்லாரும் என்ன பதில் சொல்லுவோம், ஐ வாண்ட் டு பிகம் an engineer, ஐ வாண்ட் டு பிகம் a doctor, ஐ வாண்ட் டு பிகம் a teacher or an orator அப்படித்தானே சொல்லுவோம். அவனும் சொன்னா, the purpose of life is a life of purpose. வாழ்க்கையின் குறிக்கோள் உள்ள வாழ்க்கை மொத்தமா. அப்ப நான் அடுத்த தடவை ஒரு இளைஞனா பிறந்தா எனக்கு ஒரு குறிக்கோள் உள்ள வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவேன். ஒண்ணு, விவேகானந்தர் சொன்னார் பாருங்க, எனக்கு 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. எனக்கு மறுபடியும் இளமை பருவம் கிடைத்தால் விவேகானந்தர் தேடிய 100 இளைஞர்களில் ஒருவனாக நான் இருக்க ஆசைப்படுறேன். பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல் சார். நீங்க பட்டிமன்றம்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொன்னா ப்ரொஃபசர் ராமச்சந்திரன் சார் ஞாபகம் வராம இருக்கவே இருக்காது. நான் இது ஒரு பெருமைக்காக ஒரு புகழுக்காக சொல்ல, இது எல்லாரும் அறிந்த ஒரு உண்மை. இந்த பட்டிமன்றம் கலாச்சாரம் நம்ம தமிழுக்கே உரியதா அப்படின்னு நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்படின்னா இது தமிழுக்கு உரிய ஒரு பெரிய பொக்கிஷன்னே நம்ம சொல்லலாமா? இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலான்ட்டு உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாங்கிறது நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். அப்ப கூகுள் பண்ணி பார்க்கும்போது பன்னருங்கலைதறி பட்டி மண்டபம் அப்படின்னு நகர்படலத்துல கம்பராமாயணத்துல சொல்லியிருக்கு. அப்புறம் திருவாச்சகத்துல யாவருங்கான பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை என்று மாணிக்க வாச்சகர் சொல்லியிருக்காரு. இது 2 இடத்துலயும் பட்டி மண்டபம்னு சொல்லியிருக்கு. பட்டி மண்டபம் சரியான சொல்லா, பட்டி மன்றம் சரியான சொல்லா, அல்லது பட்டின்னா அந்த காலத்துல ஒரு பட்டி தொட்டின்னு சொல்லுவாங்க, ஊர் அத பட்டின்னு ஊருன்னு சொல்றதுக்கு பட்டின்னு வச்சுட்டு அந்த ஊர்ல இருக்கிற மண்டபத்துல ஒரு மன்றமா கூடி பேசக்கூடியது பட்டி மண்டபம்னு அது மருவி வந்திருக்கா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். இலக்கியத்துல பட்டி மண்டபம் தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். எட்டினோடு 2 அறியா என்னை பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். பட்டி மண்டபம் தான் சொல்றேன். பன்னரும் கலைதறி பட்டி மண்டபம். மண்டபம்னா சார், அதுக்கு நீங்க உரையாசிரியர்களோட உரையை படிச்சீங்கன்னா வித்யா மண்டபம். மண்டபம்னா இட் இஸ் எ பில்டிங். இட்ஸ் எ பில்டிங் மென்ட் ஃபார் டிபேட், டிஸ்கஷன். டிபேட் கூட இல்ல, டிஸ்கஷன், விவாதம் செய்வதற்கான ஒரு இடம். அது கட்டடமா தான் இருந்தது பட்டி மண்டபம். பட்டி மண்டபம் ஏறுதல் அப்படின்னா சும்மா ஏப்ப சாப்பையானவன் சப்பு சவர்லாம் ஏறப்படாது. நீங்க படிச்சீங்கன்னா உண்மையான என்ன சொல்றது புரியுதுங்களா? சும்மா எங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் சொல்லுவாங்க, கண்ட கல்மாரி பேரும் வாயை திறந்ததெல்லாம் பேச்சுன்னு பேசுறோம்னா பட்டிமன்றத்துக்கு வரக்கூடாது. அதுக்கு உண்மையான அறிவு, தேர்ந்த பயிற்சி, நிறைந்த கல்வி, இது 3 இருக்கிறவங்க தான். அதனாலதான் மாணிக்கவாசகர் சொல்றார், எட்டினோடு 2 அறியா என்னை பட்டி மண்டபம் ஏற்றினை. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு 8ம் தெரியாது 2ம் தெரியாது. அந்த 8 2க்கு என்ன விளக்கம்னு நானும் பல பேர்கிட்ட கேட்டேன், ஒருத்தருக்கு தெரியும். பல தமிழ் புலவர்கிட்ட கேட்டேன், எட்டினோடு 2 அறியா என்னன்னா 8னா என்னங்க, 2னா என்னங்க? பொருள்ல 2ங்கிறது 2 வரியில இருக்கிற திருக்குறளை சொல்றாரா? ஞானி சார், மாணிக்கவாசகர் ஞானி. அந்த ஞானியே என்ன சொல்றாரு, எனக்கு ஒண்ணும் தெரியாது, என்னை போய் பட்டிமண்டபத்துல ஏற்றி விட்டுருக்கீங்க. அப்ப யோசிச்சு பார்த்துங்க, பட்டிமண்டபம் ஏறணும்னா
மாணிக்க வாசகரே அப்படி சொல்றாரு. அப்ப பட்டி மண்டபம் என்பதுதான் பட்டி மன்றம்னு இன்னைக்கு ஆயிடுது. நீங்க காரைக்குடி கம்பன் கழகத்துல பெரியவர் சாவண்ணா கணேசன் இருந்தார். அவர் பட்டி மண்டபம்னு தான் அழைப்புல போடுவார். பின்னாடிதான் பட்டி மன்றம்னு வந்தது. மன்றம்ங்கிறது ஏன் வந்தது அப்படின்னு சொன்னா, ஞானிகள் தான் வரணும்னு அவசியம் இல்லை. அங்க நீங்க உண்மையான அறிவுள்ள சமயவாதிகள் வாதமிடுகிற இடம் தான் பட்டி மண்டபம். பழைய காலத்துல மணிமேகலையில பார்த்தாலும், சிலப்பதிகாரத்துல பார்த்தாலும், கம்பராமாயணத்துல பார்த்தாலும் பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்றது சமயம் சார்ந்த ஞானிகள், சமயவாதிகள் அவங்க சமயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு விவாதம் செய்த இடம் தான் பட்டிமன்றம். அது தமிழுக்கே உரிய. கண்டிப்பா கண்டிப்பா வேற மொழிகள் எல்லாம் இந்த கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு நீங்க மலையாளத்துல கேட்டு பார்த்தேன், அங்க கதா பிரசங்கம் தான் வச்சிருக்கணும். கதை சொல்லுவோம். நம்ம ஊர்ல கதா காலட்சேபம்னு இருந்தது இல்லையா, அது மாதிரி இருந்து. சரி, பட்டிமன்றத்தை ஆங்கிலத்துல என்ன வார்த்தையில சொல்லலாம்னு பார்த்தா டிபேட் அப்படின்னா. டிஸ்கஷன் கிடையாது. பட்டிமன்றமும் டிஸ்கஷன் கிடையாது, டிபேட்டும் கிடையாது. டிபேட்னா எஸ் ஆர் நோ, எதிர்த்தும் சார்ந்தும் பேசுறது தான் டிபேட். ஒரே விஷயத்த ஒட்டியும் வெட்டியும் பேசுறது, அதுதான் டிபேட், விவாதம். பட்டிமன்றம் ஒரே விஷயம் இருக்காது, ரெண்டு விஷயம் இருக்கும், மூணு விஷயம் இருக்காங்க. ரெண்டு விஷயம் இருக்கலாம், மூணு விஷயம் இருக்கலாம். அந்த மூணு விஷயத்துல எது மூணுனா த பெஸ்ட் எது, ரெண்டுனா பெட்டர் எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் பட்டிமன்றம். இப்போ பட்டிமண்டபம்ங்கிறது இப்போ ஆயிரம் ஆண்டுகளா நம்ம நாட்டுல நடந்துட்டு வந்திருக்கிறதுங்கிறது சரித்திர ரீதியா நமக்கு தெரிய வருது. அப்ப அந்த காலத்துல நடந்த பட்டிமண்டபம் சரித்திரம் சொல்றதை வச்சு பார்த்தா இந்த காலத்துல இப்ப நடக்கிற பட்டிமன்றமும் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அதே வழியில நம்ம நட போட்டுட்டு இருக்கிறோமா? சார், பட்டிமன்றத்துல மட்டும் இல்ல, எதுலையுமே பாரம்பரிய வழியில நம்ம போல. பட்டிமன்றத்துல மட்டும் இல்ல, எதுலையுமே, எந்த ஆஸ்பெக்ட்லயுமே. இன்னைக்கு நடக்கிற பட்டிமன்றங்களை நாம எப்படி கேட்போமே, என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டா பட்டிமன்றம் நடக்குதா, எஜுகேஷன் ஓரியன்டா பட்டிமன்றம் நடக்குதா அப்படின்னு கேட்போம். பழைய பட்டிமன்றம் எப்படி நடந்ததுன்னா, எனக்கு 74 வயசு ஆகுது. இப்போ நான் ஏறத்தாழ ஒரு 18 வயசுல இருந்து பட்டிமன்றம் கேட்டுருக்கேன். 18-19 வயசுல இருந்து, அந்த டிகிரி படிக்கிற வயசுன்னு வச்சுங்களேன், 19-20 வயசுல இருந்து நான் பட்டிமன்றம் கேட்டுட்டு இருக்கேன். இப்போ மதுரை எல்லாம் தினமணி ஆபீஸ்ல பட்டிமன்றம் போடுவாங்க. மதுரை எங்க கல்லூரி, தியாகராஜர் கல்லூரி போற வழியில லெப்ட் சைட்ல ராமநாதபுரம் சாலைன்னு சொல்லுவாங்க, அதுல லெப்ட் சைட்ல தினமணி ஆபீஸ், பத்திரிகை ஆபீஸ். அதுல அவங்க வருஷாந்திர விழால ஒரு பட்டிமன்றம் போடுவாங்க. யாரு நடுவர்னா குன்றக்குடி அடிகளார். 3 அணி போடுவாங்க, 3 டீம் இருப்பாங்க. 3 டீம்ல யார் யார் பேசுவாங்க தெரியுமா? நீங்க இன்னைக்கு ரொம்ப பிரபலமா பட்டிமன்றம், என்னையெல்லாம் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர்னு சொல்றீங்களா, கூசுது சார் எனக்குலாம். சத்தியமா சொல்றேன், அந்த பட்டிமன்றத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாங்க பேசுற பட்டிமன்றத்தை கம்பேர் பண்ணா, இவர் மிக பிரபலமான பட்டிமன்ற பேச்சாளர்னு நீங்க அறிமுகப்படுத்துறீங்கன்னா எனக்கு கூச்சமா இருக்கு. குன்றக்குடி அடிகளார் நடுவர், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தாவண்ணா பாண்டியன், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாவண்ணா பார்த்தசாரதி, சாலமன் பாப்பையா கடைசி ஸ்பீக்கர், இன்னைக்கு நம்பர் 1 இருக்கிறாரு சாலமன் பாப்பையா, அவரு லாஸ்ட் ஜூனியர் மோஸ்ட் ஸ்பீக்கர். எஸ் ராமகிருஷ்ணன், சிபி சிற்றரசு, நம்ம புலவர் கீரன், இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, பட்டிமன்றத்துல விவாதம் செய்வாங்க. 3 அணி. தலைப்பு சொல்ற பாருங்க, மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது வள்ளுவமா, மார்க்சியமா, கௌடில்யமா? பியூர்லி லிட்ரேச்சர், லிட்டரரி டாபிக்ஸ். கௌடில்யம்னா என்னன்னே தெரியாது யாருக்குமே.
அர்த்த சாஸ்திரம் அப்படின்னு அடிகளார் சொன்ன பிறகுதான் ஒரு சாணக்கியர் எழுத ஒரு பொருளாதார தத்துவம். வள்ளுவமா மார்க்ஸ் கூட்டம் அப்படி உட்கார்ந்து கேட்டான் சார். அந்த தலைப்பு பேசினவங்க எப்படி பேசுறாங்க, அங்க ஜோக்கு கிடையாது, நகைச்சுவை கிடையாது, நையாண்டி கிடையாது, கலாய்க்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒன்லி சப்ஜெக்ட், பாடுபொருள் மட்டும்தான், பேசு பொருள் மட்டும்தான். அவ்வளவு கனமா நெருப்பு பிடிச்சி எரிகிற மாதிரி பேசுவாங்க. எவ்வளவு நேரம் நடக்கும் தெரியுங்களா? ஒரு பட்டிமன்றம் 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் நடக்கும். அப்ப மறுபடியும் அணித்தலைவர்களுக்கு ஒரு தொகுப்பு கொடுப்பாங்க சம்மப் பண்றது. அதுக்கப்புறம் அடிகளாரோட தீர்ப்பு ஒரு 40 நிமிஷம். இதை இப்படி சொன்னீங்க, இதை இப்படி சொன்னீங்க, இதை இப்படி சொல்லி இருக்க கூடாது. இப்ப உள்ள நடுவர்கள்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா சார்? அவங்க ஒரு பேச்சு தயாரிச்சுட்டு வர்றாங்க, 2 பேச்சு தயாரிச்சுட்டு வர்றாங்க. ஒரு பேச்ச முன்னுரையில பேசிடுறாங்க, இன்னொரு பேச்ச தீர்ப்புரைன்னு சொல்லிடுறாங்க. மத்தியில ஒரு 6 பேர் கிடந்து குயா குயான்னு கத்துறாங்க. ஒரு மாடரேஷன்னா என்ன சார் பண்ணணும்? மாடரேஷன்னா இவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி மறுத்தார், இப்படி சொல்லி இருக்கணும், அப்படி சொல்லி சம பண்ணி இதுதான் என்னோட தீர்ப்புன்னு சொன்னாதான் அது மாடரேஷன், அதான் தீர்ப்பு. அப்ப நடந்த பட்டிமன்றங்கள் குண்டகுடி சாமி, சாவண்ணா கணேசன், மூமு இஸ்மாயில், திருக்குறள் முனுசாமி, அபய துரைசாமி பிள்ளை, இவங்கெல்லாம் நடத்தின அபய துரைசாமி பிள்ளை பட்டிமன்றம் நடத்தினாங்களா தெரியல. இவர் ராய சொக்கலிங்கம் ஐயா, அவங்க எல்லாம் நடத்தின பட்டிமன்றங்களை கம்பேர் பண்ணா இப்ப நடக்கிறதெல்லாம் பட்டிமன்றமே கிடையாது. இப்ப சும்மா வெறும் ஜோக்கு, நகைச்சுவை, விளையாட்டுத்தனம், இன்னும் கூட சொன்னா பாட்டு மன்றம்னு ஒண்ணு நடத்துறாங்க. பேசிக்கிட்டு இருக்கிற பேச்சாளன் பாம்புன்னு சொல்லிட்டான்னு வைங்க, உடனே இன்னொருத்தன் வந்து ஆடு பாம்புன்னு பாட ஆரம்பிச்சிடறான். அதுவும் பட்டிமன்றங்கிற பேர்ல நடக்குது. அது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுக்கிறாங்க. பேச்சாளர்கள் பேரை சொல்ல நான் விரும்பல. ஆரம்ப காலம் நீங்க சொன்ன மணிமேகலை, சிலப்பதிகாரம், கம்பராமாயண காலத்துல சமயவாதிகள் தான் வாதிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல நமக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இலக்கியம் தான் தலைப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. அது அப்புறம் சமுதாய தலைப்பா அடிகளார் மாத்தினார். இப்ப வள்ளுவமா மார்க்சியமாங்கிறது இலக்கிய தலைப்பு கிடையாது, அது சமுதாய தலைப்பு. அதுக்கப்புறம் சாலமன் பாப்பையா மாதிரி பெரியவங்க அதை குடும்ப தலைப்பா மாத்தினாங்க. நான் சொல்ல போறீங்களா? நீங்க உங்களுக்கு யார் யாரை பிடிக்குமோ அவங்க பேர்லாம் நீங்க யோசிச்சுங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க பூரா எப்படி சொல்றது, ஏதாவது ஒரு தலைப்பை போட்டுட்டு ரொம்ப கொச்சையா சொல்றேன்னு நினைக்காதீங்க, கூத்தடிக்கிறாங்க. இதுதான் சரியான வார்த்தை. அங்க ஒரு இன்டெலெக்சுவல் டிஸ்கஷனோ, ஒரு டிபேட்டிங் சென்ஸோ, இல்ல ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோ எதுவுமே கிடையாது. Does this reflect the taste of the audience, sir? இன்னைக்கு ஆடியன்ஸா அதான் இன்னைக்கு எதிர்பார்க்கறாங்களா? அதுக்கு தகுந்தாப்புல சினிமா காரணம் சரி, டிவி காரணம் சரி, இந்த பட்டிமன்றம் நடத்துறோம் எல்லாருமே ஆடியன்ஸ் மேலேயே பழிய போடுறாங்க சார். இப்படி கொடுத்தாதான் பார்ப்பாங்க அப்படின்னு. பரியேறும் பெருமாள்னு ஒரு படம் வந்தது, அதையும் பார்த்து சக்சஸ் ஆகதான் செஞ்சாங்க. மக்கள் போய் பார்க்கதான் செஞ்சாங்க. சாதாரண கேவலமா ஆபாசமா இருக்கிற படத்தையும் கூட்டமா போய் பார்க்கதான் செஞ்சாங்க. நான் என்ன சொல்றேன் சார், எவ்ரி ஆர்டிஸ்ட் ஹேஸ் ஏ சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப நீங்க ஒரு குழந்தைகிட்ட ஒரு தாய் போய் இந்த கையில சாக்லேட்டையும் இந்த கையில வாழைப்பழத்தையும் வச்சுக்கிட்டு உனக்கு எதுடா குட்டி வேணும்னு கேட்டா குழந்தை எதை எடுக்கும்? சாக்லேட் தான் எடுக்கும். சாக்லேட் தான் எடுக்கும். நீங்க இப்ப உங்களுக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு என்ன வயசுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். தைரியம் இருந்தா உங்க 2 பேரும் ரொம்ப இளைஞர்கள் சார். அவன் இளைஞர்கள், முடி மட்டும் நரைஞ்சு போயிடுச்சு. அதனால சார் இப்ப நம்ம எல்லாருமே வளர்ந்த குழந்தைகள் சார். நீங்க எத்தனை வயசானாலும் அவனுக்குள்ள ஒரு குழந்தைத்தனம் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப கூட இன்னைக்கு காலையில பேப்பர்ல தினமரன்லயே அது ஒரு கம்பெனிக்கான விளம்பரம் கொடுத்திருக்கிறான். ஊரடங்கு காலத்தில் நீங்கள் எதெல்லாம் செய்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோடு பேசலாம், இதெல்லாம் ஒரு பேச்சாங்க. மகிழ்ச்சியா இருக்கலாம்னு சொல்லிட்டு மனைவியோடு பேசலாம். 10 நிமிஷத்துல சண்டை வந்துருது சார்.
அப்புறம் அதுக்கு அப்புறம் தான் அது ஊரடங்குக்கு அர்த்தம் புரியுது. ஊரே அடங்கி கிடக்கையில நீ மட்டும் அடங்காம ஆடுறியே அப்படிங்கிற மாதிரி அந்த ஊரடங்கு. நீங்க மனைவியோடு பேசலாம், குழந்தைகளோடு விளையாடலாம் சொல்லுங்க. கடைசியா ஒண்ணு போட்டுருந்தான் சார். அதுதான் இந்த பதில். உங்களுக்குள்ளே இருக்கிற குழந்தையை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு. எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். உங்களுக்குள்ளே இருக்கிற குழந்தையை வெளியே கொண்டு வரலாம். உங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு சார், எனக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு சார். அந்த குழந்தை சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தை வேண்டாத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தைகிட்ட இனிப்பையும் வாழைப்பழத்தையும் வச்சு கேட்டீங்கன்னா அது சாக்லேட் தான் எடுக்கும் சார். நான் என்ன சொல்றேன், இந்த கையில ஆப்பிள வச்சுக்கிட்டு இந்த கையில வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு கேட்டீங்கன்னா புரியுதா நான் என்ன சொல்றேன்? ரெண்டுல எதை எடுத்தாலும் தீங்கு கிடையாது. ஆப்பிள் எடுத்தாலும் ஓகே, வாழைப்பழத்தை எடுத்தாலும் ஓகே. அப்ப நீ ஏன் கெட்டது ஆப்ஷன்ல கொண்டாந்து விடுறேங்கிற? லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் கொடுக்குற போது கெட்டதை எதுக்கு சேர்க்கிற? கெட்டதை வச்சுட்டு அவன் அதைத்தான் அவன் சாக்லேட் தான் விரும்புறான். நான் என்ன சொல்றேன், டோன்ட் கிவ் த ஆப்ஷன். ஆப்ஷன் கொடுக்காதீங்க. ரெண்டும் பழம் தான் இருக்கு. ஐதர் ஆப்பிள் ஆர் பனானா, எது வேணும் அது நீங்க கொடுத்து பாருங்க. கொஞ்ச நாள் நஷ்டமாயிருமே சினிமாக்காரன். நாங்க பணத்தை போட்டு எடுக்கிறோம், நாங்க சமூக நன்மைக்காக எல்லாம் உழைக்க வரலங்கிறான். அப்புறம் எதுக்கு ஆர்டிஸ்ட்னு சொல்ற? அப்புறம் எதுக்கு ஒண்ணு கலைஞர்னு சொல்ற? அதுல பட்டிமன்றத்துக்காரனுக்கு அதே தான் பதில். நல்ல தலைப்புல நல்ல பேச்சாளர்களை வச்சுதான் பட்டிமன்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆமா சார், நீங்க இதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டவங்க தான். உங்களுடைய பேச்சு எல்லாமே ஒரு இலக்கிய பேச்சா தான் இருந்திருக்கு நான் பார்த்து ரசித்த வரைக்கும். உங்களுக்கு பாரதியார் மேல ஒரு 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 காதல் உண்டு அப்படின்னே சொல்லலாம். இந்த இன்னைக்கு ஒரு இமேஜினேஷன், இன்னைக்கு பாரதியார் உங்க முன்னாடி தோன்றினார்னா நீங்க என்ன கேட்பீங்க பாரதியார்ட்ட? சோத்துக்கு வழி இல்லாட்டாலும் சோர்வு இல்லாம எப்படி இருக்கிறதுன்னு கேட்பேன். அவன் அப்படி வாழ்ந்து காமிச்சான் சார். சோத்துக்கு வழி இல்லாட்டாலும் 100 வயசு இருந்திருக்கலாம் சார். இருந்திருக்கலாம் சார். யானைக்கு அறிவில்லை இல்ல. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு ஒரு யானை, அது டெய்லி தேங்காய் பழம் கொடுப்பாராம் அந்த யானைக்கு. அது அன்னைக்கு ஏதோ மதம் பிடிச்சிருந்திருக்குது. அது அதான் ஒரு கவிஞன் எழுதுனா, கரும்பை யானை திங்கும், இது என்ன கவிதை கரும்பை மிதித்து விட்டதுன்னு எழுதணும். பொதுவாக கரும்பை யானை தின்னும், இது என்ன திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் யானை கவிதை கரும்பை மிதித்து விட்டது, அப்படி துவம்சம் பண்ணிருச்சேன்னு எழுதணும். பாரதியார்கிட்ட கேட்கறது நிறைய இருக்கு சார். உங்க மனைவியை கூட அதட்ட முடியல, அவன் மகாசக்தியவே அதட்டுறான். பராசக்திய வாடி போடின்னு பேசினான். அது எப்படி ஒன்னால முடிஞ்சது? அது எப்படி முடிஞ்சது? பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பார்த்து, எந்த மரணத்தை பார்த்து, காலா சற்றே என் காலருகே வாடா, சிறு புல்லனவே மதிக்கிறேன், உன்னை எட்டி மிதிக்கிறேன். யார? யமன. எல்லாரும் மரண பயம் தானே நம்ம கேட்டிருக்கோம். இந்த இன்டர்னல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். அது சாதாரணமாக யாருக்கும் வருது, அபூர்வம். இன்டர்னல் ஸ்ட்ரென்த் அவனுக்குள்ளே ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே, அவனுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது சார். அதாவது அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காற்றில் மர பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. அடுத்த வரி பாருங்க, தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. அது நெருப்புல சின்ன நெருப்பு பெரிய நெருப்புன்னா உண்டா? நெருப்புனா நெருப்பு தான், நெருப்புனா நெருப்பு தான். அந்த மாதிரி அவனுக்குள்ள ஒரு நெருப்பு இருந்தது, தளல் வீரம் இருந்தது, ஒரு ஒரு ஃபயர் இருந்தது அவனுக்குள்ள, பாரதிக்குள்ள இருந்தது. அந்த நெருப்பு தான் அவனை பேச வச்சது. அவர் தேசபக்தி பாடல்லாம் பாடும்போது, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னு ஒரு கோஷம் போட்டார் சார். அவரோட கனவுல இந்த நம்ம நாடு இப்ப போயிட்டு இருக்கிறா அந்த திசை, அந்த பாதையை நோக்கிதான் நம்ம நாடு சென்று போயிட்டு இருக்கிறா. நீங்க
என்ன நினைக்கிறீங்க? சார், இன்னைக்கு கொரோனா காலத்திலே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எவ்வளவு சஃபர் பண்றாங்க. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னார். அந்த இலவச உணவு பொட்டலங்களை வாங்குறதுக்கு வரிசையா நிக்கிறாங்க மக்கள். அவன் என்ன சொல்றான்? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னா, அந்த திசையில தான் அவன் கண்ட கனவை நம்ம நிறைவேற்றுற திசையில தான் நம்ம போய்கிட்டு இருக்கோமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நம்ம அத பசிங்கிற உணவுங்கிற ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கனவுலாம் ஒன்றும் நிறைவேறவே இல்லை. ஆமா, அந்த திசையில நம்ம போகவும் இல்லை. ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த இந்தியாவோட இன்னைக்கு வளர்ந்திருக்கு. நம்ம கொஞ்சம் செல்வ பெருக்கோட இருக்கும்னு சொல்ல முடியுமா சார்? நம்மனா யார்? இந்திய மக்கள் 130 கோடி இந்திய மக்களை ஓட்டு போடுற எல்லாருமா? பண செழிப்போடயும் இருக்காங்க, மிகுதியான பேர் இல்லாமலும் இருக்காங்க. சார், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது? ஒரு 40% ஆஃப் த பீப்புள் ஆர் பிலோ த பாவர்ட்டி லைன்னு சொல்லுது. இந்தியன் பாப்புலேஷன்ல ஒரு 40% வந்து பிலோ த பாவர்ட்டி லைன். பிலோ த பாவர்ட்டி லைனுக்கு டெபினிஷன் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாதவங்க தான் பிலோ த பாவர்ட்டி லைன். ஒருவேளை சோத்துக்கு, 3 வேளை இல்ல, மத்தியில சிற்றுண்டி வேற இருக்கு. ஒருவேளை சோத்துக்கு, ஒரு நாளைக்கு ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாதவன் தான் பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறான் அப்படின்னு டிஃபனிஷன் சொல்லிட்டு 40% அப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. அவன் தனி ஒருவனுக்கு உணவில்லைனில் இந்த ஜெகத்தினை அழித்திடும். இன்னைக்கு அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். அந்த வரி எந்த பாடல்ல வருது தெரியுமா உங்களுக்கு? பாரதியார் பாடல்ல பாரத சமுதாயம்னு ஒரு கேப்ஷன்ல அந்த வரி வருது. முதல் வரி வந்து பாரத சமுதாயம் வாழ்கவே, இதுதான் முதல் வரி. வாழ்த்து பாட்டு. அந்த பாட்டு வந்து பாரதியார் பாரத சமுதாயத்தை வாழ்த்தி பாடணும் பாட்டு. நீங்க முடிஞ்சா பாரத சமுதாயம்ங்கிற தலைப்புல இருக்க பாரதியார் கவிதை, அந்த கவிதையை எடுத்து படிச்சு பாருங்க. முதல்ல அந்த நாடு எவ்வளவு செழிப்பா இருக்குன்னு சொல்லுவோம். சோலைகள், பழமரங்கள், தானியங்கள், வயல்வெளிகள் நிரம்பிய நாடு. அப்படிதான் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அந்த பாட்டுக்கு இந்த வளங்களை சொல்றதுக்கு முன்னாடி உள்ள வரியை பார்த்தீங்கன்னா, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ, மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வாழ்க்கை, மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோன்னு ஆரம்பிக்கும். அந்த வரியை வச்சுக்கிட்டு, முதல் வரியை வச்சுக்கிட்டு, அடுத்து தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில், இவ்வளவு வளமையான தேசத்தில் சோலைகள், பழங்கள், வயல்வெளிகள் நிரம்பிய இந்த தேசத்தில் இந்த பசி எப்படி வந்ததுங்கிறதான் பாரதியாரோட கேள்வி. அற்புதம் சார், அற்புதம். அவர் ஒவ்வொரு பரிமாணத்திலயும் அவர் பிரமாணம், அவர் மிஞ்சினது ஆள் இல்ல. தேசபக்தியா இருக்கட்டும், ஒரு காதல் பாட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு கடவுள் பத்தின அவர் வேண்டுற பாட்டா இருக்கட்டும். நீங்க சொன்னாப்புல விசையுறு பந்தினை போல்ங்கிற பாட்டுல கடைசியில அவர் சொல்றாருங்களா? மணிசங்கர் சார், ஒரு நிமிஷம், ஒரு சின்ன லிங்க் சொல்லிட்டு அடுத்தது போவோம். எஸ் சார். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம்ங்கிற அந்த பாடல், அந்த வரியில பாட்டுக்கு அடுத்த ஸ்டான்ஸா பாத்தீங்கன்னா, எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்று உரைத்தான் கண்ணபெருமான் அப்படின்னு வரும். நீங்க ஒரு மாதிரி தொடர்பு இல்லாத மாதிரியே இருக்கும். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம். வன்முறை, வயலன்ஸ், அழிச்சு ஒருத்தன் சாப்பாடு போட முடியலன்னா அது என்ன நாடு, அது என்ன அரசாங்கம்? ஒழிச்சிருங்கிறான். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம். இனி ஒரு விதி செய்வோம். அதெல்லாம் முக்கியமான இடம். இனிமேல் ஒரு விதி, இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம். இது ஒரு ஸ்டான்ஸா. அடுத்த ஸ்டான்ஸா அன்கனெக்டடா, தொடர்பே இல்லாம, எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்று உரைத்தான் கண்ணபெருமான். எல்லாரும் அமர நிலை எய்தும் நன் மார்க்கத்தை இந்தியா உலகிற்கு வழங்கும்.
ஆம் 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 3 தடவை சொல்றேன். இந்தியா தான் இந்த உலகத்துக்கு அமரத்தன்மையை கொடுக்க போகுது. எல்லாரும் அமர நிலை எய்தும் நன் மார்க்கத்தை இந்தியா உலகிற்கு வழங்கும். ஆம் ஆம் ஆம். இதுல என்ன லிங்க் பண்ணி பார்க்கணும், அன்கனெக்டடா இருக்குன்னு லிங்க் பண்ணி, அதாவது ஒருவேளை இந்த பாரத சமுதாயத்தில் எல்லாருக்கும் உணவு கிடைத்து பசி என்கிற நோய் முற்றிலும் தவிர்க்கப்பட்டு விடுமே ஆனாலும் கூட, அந்த நீங்க கேட்டீங்களா அந்த கனவு நிறைவேறிடுச்சான்னு கேட்டீங்களே, அந்த கனவு நிறைவேறி விட்டாலும் கூட அதுதான் அடுத்த ஸ்டான்ஸா, பசியற்ற சமுதாயமாக இருந்தாலும் அங்கே ஜாதி இருக்கும், அங்கே மதம் இருக்கும், இனம் இருக்கும், அடித்தடி இருக்கும், சண்டை இருக்கும், கொலை இருக்கும், கொள்ளை இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்போ தனி ஒருவனுக்கு உணவில்லை என்கிற வரை சோசியல் ரெவல்யூஷன், எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்பதைத்தான் கண்ணபெருமான் என்பது ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன். எல்லா உயிரிலையும் கிருஷ்ணன் தான் இருக்கிறார், பகவான் தான் இருக்கிறார்னா அடித்தடி எப்படி வரும், ஜாதி எப்படி வரும், மதம் எப்படி வரும்? அதனாலதான் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை. நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லைன்னு சொல்ற தகுதி யாருக்கு இருக்கு? பகவானுக்கு மட்டும்தானே இருக்கு. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி பகவானுக்கு மட்டும்தானே உண்டு. ஆனா பாரதி சொல்றான், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை. ஏன்? எனக்குள்ளே கண்ணன் இருக்கிறான், உனக்குள்ளே கண்ணன் இருக்கிறான், எல்லா பக்கமும் கண்ணன் இருக்கிறான்ங்கிற ஒரு பிரஜை, ஒரு ஆட்டிடியூட், ஒரு மனநிலை வந்துருச்சுன்னா சண்டை சச்சரவு இல்லாத ஒரு சமுதாய அமைப்பு வரும். அப்படிதான் பாரத சமுதாயம் இருக்கணும். எல்லா உயிர்களிலும் எல்லாரும் அமர நிலை எய்தும் நன் மார்க்கத்தை இந்தியா தான் உலகிற்கு வரும். அதான் அந்த அந்த பாடலோட அருமையான இடம். முதல்ல சோசியல் ரெவல்யூஷன், அப்புறம் ஆன்ம புரட்சி. எல்லாரும் சமம் என்பது உறுதியாச்சு. எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர். அதான் கடைசி அந்த பாட்டுல கடைசி வரி என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் இந்நாட்டு மன்னர், எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் விலை, எல்லாருக்கும் ஒரே ரேட்டு. ஒரே ரேட்டுனா பிரைஸ் கிடையாது, வேல்யூ. பிரைஸ் வேற, வேல்யூ வேற. அந்த மனிதனுக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம், இந்த மனிதனுக்கு 2000 ரூபாய் சம்பளம், அது இல்ல பேச்சு. அந்த மனுஷனுக்கு 1 ஓட்டு, இந்த மனுஷனுக்கு 1 ஓட்டு, வேல்யூ. 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 20 ஓட்டு கிடையாதுல்ல. அததான் அவன் பாரத சமுதாயம். நீங்க பாரதி படிச்சீங்கன்னா சார், நீங்க பாரதியை ரசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ளேயே நீங்க மகிழ ஆரம்பித்து விடுவீர்கள். இப்ப கேளுங்க சார், விசையுறு பந்தினை போல் அப்படிங்கிற ஒரு பாட்டுல நீங்க சொன்னாப்புல கடைசியில் அவர் சொல்றாரு பாத்தீங்களா, இவை அருள்வதில் உனக்கே தடையுள்ளதோ அப்படின்ட்டு ஒரு ஒரு உரிமையோட கேட்கிறாரு கடவுளை. அதான் நான் சொன்னேன்ல, அதட்டுவான். பராசக்தியை சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்முகம் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் அதட்டுவான். கடவுளின் கட்டளைக்கு காத்திருக்கிற பக்தனை விட கடவுளையே கட்டளையிடுகிற பக்தனை தான் கடவுளுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி கற்பனை அவருக்கே உரிய. நீங்க அந்த பாட்டை முழுமையா நான் ஒரு தடவை சொல்றேன். சரி சார், சரி சார். அது ஒரு அருமையான பாட்டு, அதுக்காக சொல்றேன். விசை உரு பந்தினை உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். அதாவது என் மனசு எப்படி விரும்புதோ அப்படி என் உடம்பு ஒத்துழைக்கணும். முதல் வரி. அதாவது ஒரு பந்தை நீங்க சோத்துல அடிச்சீங்கன்னா அடிச்ச வேகத்துல அது திரும்பி வருதுல. ஆனா விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் ஹெல்த்தி பாடி. முதல் வேண்டுதல். இப்ப எனக்கு ஓடி போய் ஓடுற பஸ்ல ஏறணும்னு ஆசை இருக்கு, என் உள்ள விரும்புது, ஆனா என் உடம்பு ஒத்துழைக்காது. அப்படி ஒன்னையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் காலேஜில் படிக்கிற போது அட்லீஸ்ட் 6 hours வாசிப்பேன், 6 மணி நேரம் வாசிப்பேன். 1/2 மணி நேரம் கூட வாசிக்க முடியல. கண்ணு ஒரு மாதிரி பஞ்சடைஞ்சு போறது,
மூளை சூடாயிருது, வயசாயிடுச்சு. அப்ப அவன் கேட்கிறான், விஷயுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன். நம்பர் 1 உடல். நசையறு மனம் கேட்டேன். நசைனா விருப்பம். விருப்பம் அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படாத மனசு. அடுத்த வரிதான் அந்த உயிர்ப்புன்னு சொன்ன பாருங்க. நித்தம் நவமென சுடர்விடும் உயிர். அதத்தான் பின்னாடி ஒரு பாட்டுல இன்று புதிதாய் பிறந்தோம்னா, தினம் புதுசு புதுசா பறக்கணும். நித்தம் நவமென சுடர்விடும் உயிர். சாகலாம் போல வருதுன்னு பேசக்கூடாது. தினம் புது ஜென்மம். நித்தம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன். 3வது உயிர். அடுத்ததுதான் ரொம்ப பிரமாதம். தசையினை தீசுடினும் சிவசக்தியை பாடும் நல் வரம் கேட்டேன். என்ன உடம்பு பூரா தீய வச்சு யாராவது சுத்தி பொசுக்கிட்டு இருந்தா கூட அப்ப கூட ஓம் சக்தின்னு சொல்லணும். ரெவல்யூஷனரி தாட். கடைசி அசைவரும் மதி, ஆசிலேஷன் இல்லாத அறிவு. அதுவாதான் இபிஎஸ் ஓபிஎஸ். அது கேட்கணும் இருக்கேன் உங்கள்ட்ட அதை பத்தி. ஆசிலேஷன் இல்லாத இங்கயா அங்கயா 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 அசைவரும் மதி கேட்டேன். இவை அருள்வதில் உனக்கு எதுவும் தடை உள்ளதோ நான் பாருங்க. equal platform, like he is not demanding, he is commanding. எனக்கு அது வேணும் இது வேணும். மகாத்மா காந்தி சொல்லுவாரு, prayers are not petitions. நீங்க கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குற மாதிரி, தாசில்தார்கிட்ட மனு கொடுக்குற மாதிரி கடவுள்கிட்ட மனு கொடுக்க கூடாது. நம்ம அப்படிதானே கொடுக்குறோம். ஆமா சார். நான் என்னை மாதிரி ஆள் போய் நின்று என்னை ஏன் கருப்பா படைச்ச கடவுளே, மணிசங்கர் மாதிரி என்னை சிவப்பா படைச்சிருக்கலாமே, இப்படித்தானே சார் வேண்டிக்கிட்டு இருக்கோம். இப்படித்தானே வேண்டிக்கிட்டு இருக்கோம். அவரும் பிரேயர்ஸ் ஆர் நாட் பெட்டிஷன்ஸ். கேட்டா எப்படி கேட்கணும்? வேண்டும் வேண்டும்னு கேட்கலாம், கடவுள்கிட்ட கேட்கலாம். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறது தானே பெட்டிஷன். இது வேணும் அது வேணும்னு கேட்கறது தானே பெட்டிஷன். வேணும் வேணும்னு கேட்க கூடாதா? கேட்கலாம். எப்படி கேட்கணும்? அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும்னு கேட்கணும். அதுவும் பெட்டிஷன் தான். விஷயுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், அதுவும் பெட்டிஷன் தான். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணுங்கிறதும் பெட்டிஷன் தான். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு சார், எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அவன் எதுக்கு அதெல்லாம் கேட்டான்? இந்த உடல் நல்ல ஆரோக்கியம், நல்ல உயிர்ப்பு, நல்ல ஆசை இல்லாத மனசு எதுக்கு கேட்டான் தெரியுமா? இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. என் வீடு கட்டுறதுக்கு சொந்தமா 2700 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டுறதுக்கு எல்லாம் கொடுன்னு கேட்கல. என் ஃப்ரெண்டு ஒருத்தர், சார் உங்களுக்கு ரகசியம் சொல்றேன், 2000 இத்தனை பேரை வச்சுக்கிட்டு ரகசியம் சொல்றேன் பாருங்க. நானு 2700 ஸ்கொயர் ஃபீட்ல வீடை கட்டிட்டான். பிரம்மாண்டமா கிரக பிரவேசம் பண்ணிட்டான். ரொம்ப இன்டிமேட் ஃப்ரெண்டு. அதுக்காக என் ஃப்ரெண்டு பூரா அப்படிப்பட்டவங்களும் நினைச்சிடாதீங்க. கட்டிட்டான். சரி, சாயங்காலம் போய் கொஞ்ச நேரம் அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு போனேன். கொஞ்ச நேரம் செலவழிச்சு அழுதுட்டு இருந்தான். ஏமா அப்படி அழுதுட்டு இருக்கிற? பிரமாமா வீடு கட்டிருக்கிற, காலையில விழா பிரமாமா நடந்து, ஏன்டா அழுகுறேன்னா, மாப்பிள்ள 2700 ஸ்கொயர் ஃபீட்ல வீடை கட்டிட்ட, நிலம் யாருதுன்னு தெரியலடா. எம்எல்ஏன்லயே கட்டியிருக்காங்க. இப்ப நம்ம கேட்கிற பெட்டிஷன் கூட அது வேணும் இது வேணும், எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும். வேலை கிடைக்கணும், அது ஒரு பெட்டிஷன். வேலை கிடைக்கணும், ஆனா வேலை பார்க்காம சம்பளம் வாங்கணும். எப்படி? ஈஸி மணி. அதுக்கு பேர் என்ன? ஈஸி மணி. வேலை கிடைக்கணும், வேலை பார்க்காம சம்பளம் வாங்கணும். அப்படி பெட்டிஷன் வைக்க கூடாது. ஒரு அருமையான பாட்டு சார். சார். ஆனா பாரதியாரோட இந்த காலத்துல இந்த வைரல்னு சொல்றாங்களே, இன்டர்நெட்ல ஏதாவது ஒரு பாட்டு வந்தா அது மாதிரி ஒரு வைரல் பாட்டுன்னு நம்ம நினைக்கிறது இந்த தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் பாடி துன்பம் மிக உழன்று பிறர் பாட பல செயல்கள் செய்து நிறை கூடி பருவம் எழுதி கொடும் கூற்றை கிரேன் இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ட்டு. அது எக்காலத்துக்கும் அது சொன்னாலே ஒரு உற்சாகம் வருது மனசுல. ஏதோ ஒரு ஒரு மருந்து சாப்பிட்டாப்புல இருக்கு அந்த பாட்டு. என்ன ஒரு வீரம், என்ன ஒரு தீர்க்கம் அதுல சொல்லியிருக்காருன்னு பார்த்தா அற்புதமா இருக்கு.
அந்த பாட்டுல சார் 2 இடம் தான். வேடிக்கை மனிதர்கள், அதாவது எல்லா துறைகள்லயும் இப்ப வேடிக்கை காட்டுறவங்க இருக்காங்கல்ல, இந்த ஆங்கிலத்துல ஃபன்னி பீப்புள்ங்கிற பாருங்க. வேடிக்கையா இருக்கு, அவனை பார்த்தா வேடிக்கையா இருக்கு, அவன் மூக்க பார்த்தா வேடிக்கையா இருக்கு, அவன் ட்ரெஸ் பண்ணிருக்க விதத்தை பார்த்தா வேடிக்கையா இருக்கு. அவரு பாரதியார் சொல்றது அந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் சொல்லல, இன்டர்னலா மனசுக்குள்ள நான் முதலமைச்சர் ஆகணும்னு சிலவர் ஆசைப்படுறாங்க பாருங்க, அது ஒரு வேடிக்கை மனுஷன், அவன் ஒரு வேடிக்கை மனுஷன். புரியுதுங்களா? இதெல்லாம் முக்கியமான விஷயம் சார். எனக்கு அறிவு, ஒருத்தன் கேட்டான், எனக்கு அறிவு, அன்பு, அணிவு உள்ள மனைவி வேணும் அப்படின்னா, கடவுள் சொன்னாரா 3 மனைவிலாம் ஒருத்தனும் கொடுக்க முடியாது. புரியுதா? அறிவு, அன்பு, பணிவு 3 உள்ள ஒரு மனைவிட்ட எல்லாம் அந்த 3ல ஒருத்தன் அப்படி கேட்கிறான், வேடிக்கை மனுஷன். இப்ப நான் கருப்பா பிறந்துட்டேன் சார், கருப்பா பிறந்துட்டேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா நான் வேடிக்கை மனுஷன். சரி, புரியுதுங்களா? எனக்கு ஆங்கிலம் பேச வரலையேன்னு சில பேர் வருத்தப்படுறாங்க, எனக்கு மேத்ஸ் படிப்பு வர மாட்டேங்குதே சில மாணவர்கள் வருத்தப்படுறாங்க. எனக்கு எது வருதுங்கிறதுல சந்தோஷப்படுறவன் தான் சார் மனுஷன். எது வரலங்கிறத நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க பாருங்க, அவன் பூரா வேடிக்கை மனுஷன். அது மாதிரி நான் சாக மாட்டேன். அதுல முக்கியமான இடம் என்ன தெரியுமா? கூற்றுக்கு இறையனப்பின் மாயுன்னு போட்டான் பாத்தீங்களா? நல்ல ரசனையான ஒரு இடம் அது. கூற்றுக்கு இறை, எவனுக்கு இறையாகிறதுன்னு. அவன் தான் அப்படி இறையாவான், எவனுக்கு இறையாகிற பயிலுங்க. அதாவது மாட்டுக்கு வைக்கோல் எப்படியோ அது மாதிரி எவனுக்கு இவன் இறை. அல்லனா கொக்குக்கு மீன் எப்படியோ எவனுக்கு இவன். அந்த இடத்துல என்ன பார்க்கணும் தெரியுமா? நான் இறையாக ஞானிகள் மனுஷங்க சார், நான் சொல்ல அந்த வாக்கியத்தை நல்லா கவனிங்க எல்லாரும் பிளீஸ். ஞானிகள் எவனுக்கு இரையாக மாட்டார்கள், ஞானிகள் எவனுக்கு அனுமதி கொடுப்பார். அவங்க பெர்மிட் பண்ணுவாங்க, அவங்க இரையாக மாட்டாங்க. அதனாலதான் அவன் அந்த வார்த்தையை போட்டான். நான் செத்து போவேன்னு நினைச்சியான்னு போட்டிருக்கலாம், நான் இறந்து போவேன்னு நினைச்சியான்னு போட்டிருக்கலாம், நான் மரித்து போவேன்னு நினைச்சாயான்னு போட்டிருக்கலாம். கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் நான் பாருங்க. அதாவது ஞானிகள் ஒன்னும் ரமணர் நினைத்தால்தான் யமன் ரமணரை கொண்டு போக முடியும். ரமணர் நினைக்காமல் ரமணரை யமனால் கொண்டு போக முடியாது. இன்னும் கூட ஞானிகள் சாவதில்லை, ஞானிகள் சமாதி ஆகிறார். பாரதி ஒரு ஞானி சார், என்னை பொறுத்தவரை பாரதி ஒரு ஞானி, அவனுக்கு மரணம் கிடையாது. நீங்க எவ்வளவு தூரம் நீங்க பாரதியாரை ரசிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு கம்பெனியும் நீங்க ரசிக்கிறீங்க. நீங்க அதிகமா பேசியிருக்கிற மேடை, இஃப் ஐம் நாட் ராங், இட்ஸ் கம்பன் விழால கம்பராமாயணத்தை பத்தி தான் நிறைய பேசியிருப்பீங்க. கம்பராமாயணத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு அறியறது கிடையாது. கம்பராமாயணத்தை பத்தி நினைக்கும் போதே கம்பனே சொல்லியிருக்காரு, அது ராமாயணத்தை எழுதிட்டு நான் ஒரு பால்கடல் முன்னாடி நிக்கிற ஒரு பூனை மாதிரி இருக்கேன், இது ஃபுல்லா நான் குடிச்சு ருசிச்சு பாக்கிறதுக்கு அப்படின்ட்டு அதை எழுதின ஆத்தரே சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோ பெரிய கம்பராமாயணத்தை நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய பேச்சை நான் கேட்டிருக்கேன், நீங்க கம்பன் விழால பேசியிருக்கிறது. ஒரு பர்டிகுலர் பேச்சை நான் சத்தியமா மறக்க மாட்டேன் சார். நீங்க அது எவ்வளவு தடவை நான் யூடியூப்ல போட்டு பார்த்திருக்கேன். 2017 நினைக்கிறேன் நீங்க கம்பன் விழால பேசியிருக்கிறீங்க. பட்டிமன்றத்துல உள்ள உறுதிங்கிறது தலைப்புல நீங்க பட்டிமன்றத்துல பேசினீங்க. உங்களோட எதிர்த்து பேசக்கூடியது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது பேசினாங்க. அப்போ நீங்க உங்களுடைய நகைச்சுவை சார் பேசிட்டே இருக்கும்போது அந்த மனசு உள்ள உறுதி அலைப்பாயுது, அங்கேயும் இங்கேயும் அலைப்பாயுதுங்கிறதுக்கு திடீர்னு ஓபிஎஸும் யூபிஎஸும் மாதிரி அலைப்பாயக்கூடாது. அதுவும் எல்லாம் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. ஆனா என்ன சொல்றாங்கிறது
என்ன பேசினான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி அரசியல்வாதிகள் ஒரு திடமான உறுதியோட இல்லாதனால நம்ம இப்படி இந்த கம்பராமாயணத்திலேயே உள்ள உறுதி இல்லாதவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கிறத ரொம்ப ஒரு நகைச்சுவையோட அதே ஒரு பெரிய ஒரு ஆழமான கருத்தை எடுத்து சொன்னீங்க சார். அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு இன்னும் உங்கள்கிட்ட நான் திருக்குறள் எல்லாம் பத்தி கேட்கணும்னு இருந்தேன். பட் டைம் ஆயிட்டு இருக்குது. ஐ திங்க் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் போயிடலாம் சார். அடுத்தது சார் நம்ம பாரதி ரொம்ப எலாபரேட்டா பேசிட்டோம். கம்பன் வந்து சார் இப்ப நீங்க சொன்ன அந்த அலபாயிர மனசு யாருக்கு இருந்ததுன்னா கும்பகர்ணனுக்கு தான் இருந்தது. நான் 2 அல்லது 3 செய்தி 2 வரி 3 வரியில சொல்லிடுறேன். ஆமா சார். நிறைய பேர் உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. அதாவது கம்பன்ல வந்து இப்ப நீங்க பாரதி பேசிட்டு நம்ம கம்பனுக்கு வந்ததுனால 2 பேரையும் கனெக்ட் பண்ணி ஒரு வரி சொல்றேன். பாரதி வந்து தன்னை எப்படி ஐடென்டிஃபை பண்றான் தெரியுமா? நான் யார், பாரதி யார் அப்படின்னு கேட்டா, கம்பன் பாடும் கவியலாம் நான். பாரதி தன்னை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான், அவனுக்கு ஐடென்டிட்டி என்ன, வாட் இஸ் பாரதிஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு கேட்டா, கம்பனுடைய கவிதை தான் என்னோட ஐடென்டிட்டிங்கிறான். கம்பன் பாடும் கவியலாம் நான் அப்படிங்கிறான். அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மகா கவிஞன் தான் இன்னொரு மகா கவிஞனை தன்னோட ஐடென்டிட்டியா காட்ட முடியும். அதனால கம்பன்ல என்ன ஒரு சிறப்பு 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு சொத்து சண்டை, அத்தனை சொத்து சண்டை அண்ணன் தம்பிக்கு இடையில இருக்குல்ல. சிவில் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா 2 கேஸ் தான் சார் அதிகமா இருக்கு. ஒன்னு சொத்து சண்டை, இன்னொன்னு டைவர்ஸ் கேஸ். அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து சண்டை, இந்த நிலம் எனக்கு, அந்த வீடு எனக்குன்னு சண்டை. இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள விவாகரத்து கேஸ். இந்த 2 தான் இருக்கு. கம்பராமாயணத்தை ஒழுங்கா படிச்சோம்னா இந்த 2 கேஸுக்குமே வழி இல்லை. ஒரு சிம்மாசனத்தை எனக்கு வேணாம் உனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போற அண்ணன் தம்பிகளை பார்த்துருக்கீங்களா? 4 அண்ணன் தம்பி உனக்குதான் சிம்மாசனம்னு முதல்ல வாக்குறுதி கொடுத்துட்டு, இல்ல நீ காட்டுக்கு போன்னு சொல்றாங்க மூத்தவங்க. சரின்னு போறாரு. சரின்னு போனா அவருக்கு ராமச்சந்திரனுக்கு தான் காட்டுக்கு போகணும்னு கட்டளை, லட்சுமணனுக்கு காட்டுக்கு போகணும்னு கட்டளை கிடையாது. அவரும் கூடவே போறாரு. பரதனுக்கு அச்சூரன்ஸ் கொடுத்தாச்சு, பரதனுக்கு தான் அந்த ஆட்சின்னு சொல்லியாச்சு, அவரு வேணாங்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல பரதன் சத்ருகனனை பார்த்து நீ ஆட்சி செய்யுங்கிறாரு. நீங்க கம்பராமாயணம் 13,000 பாட்டுல ஒரு பாட்டு தான் சத்ருகனன். அதனாலே அவருக்கு ஒரு பாட்டுடையான்னு பேரு. ஒரு பாட்டு தான். அந்த ஒரு பாட்டுல அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் என்னை ஆட்சி செய்ய சொல்றியப்பா, இது என்னப்பா நியாயம்? உனக்கு சிம்மாசனம் இல்ல, காட்டுக்கு போன்னு சொன்னோம்னு ஒரு சகோதரன் போயிடுவானா, அவன் கூடவே இன்னொரு சகோதரன் போயிடுவானா, இன்னொரு சகோதரன் எனக்கு சிம்மாசனம் வேண்டாம், நீயே வந்து ஆட்சி செய்யலன்னா பாதுகையை வச்சு ஆட்சி செஞ்சுக்கிறேன்னு சொல்லுவானா, 4வது சகோதரன் நான் மட்டும் சிம்மாசனத்துக்கு வந்து ஆட்சி பண்ணணுங்கிறிய, அப்ப எனக்கு கெட்ட பேர் வரணும்னு நினைக்கிறியாங்க. அப்படிப்பட்ட சகோதரர்கள் இன்னைக்கு நாட்டுக்கு வேணுங்கிறது கம்பராமாயணம் சொல்ற ஒரு பெரிய செய்தி. அந்த பெண்களும் அப்படிதான் கடைசியா நிறைவேறினாங்க. ராமன் நினைச்சிருந்தா ராவணனை அவரா தனியா அழிச்சிருக்க முடியாதா? அழிச்சிருக்க முடியாதா? தாடகை அழிக்கலையா? நிச்சயமா முடியும். 7 மராமரத்தை ஒரே அம்புல தொலைக்கலையா? அப்புறம் அவரு சபரிட்ட போய் வழி கேட்கிறாரு. அப்புறம் போய் சுக்ரீவன்ட்ட போய் குகன்ட்ட போய் படகு கேட்கிறாரு. சுக்ரீவன்ட்ட போய் படை கேட்கிறாரு. விபீஷணன்ட்ட போய் ரகசியம் கேட்கிறாரு. இதெல்லாம் ராமனுக்கு தேவையா? ஒரு சாதாரண மனிதனா இருந்து வாழ்க்கையை நடத்தி மற்றவங்களுக்கு உதாரணம் அது அல்ல சார். அது இல்ல சார். தீயதை நான் ஒருவனாக நின்று கூட தீயதை அழித்து விடுவேன். ஆனால் தீயதை அழிப்பது தனி மனித சாதனையாக இருக்கக்கூடாது. அது ஒரு மானுட இயக்கமாக இருக்க வேண்டும். இட் ஷுட் பி a movement. எனக்கு கூட ரொம்ப ஒரே வரியா சொல்லணும்னா, பாரதம் மகாபாரதம் என்பது பகவானின் வெற்றி, ராமாயணம் என்பது மனிதனின் மானுடத்தின் வெற்றி. ஒரு இயக்கமா மாற்றி அந்த ராவணன் என்கிற தீமையை அழிக்கிறதான் ராமாயணம் பேசுது. அதனால நீங்க பாரதி, ராமன், ராமாயணம்,
திருக்குறள் திருக்குறள் பேசலாம் சார். இன்னொரு செஷன் போட்டீங்கன்னா திருக்குறள் மட்டும் திருக்குறள். ஆமா சார், இன்னொரு செஷன் போட்டீங்கன்னா திருக்குறள் மட்டும் பேசலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு. அதுல நம்ம கர்வப்பட்டு நெஞ்சு நிமிர்த்தி தோலை நிமிர்த்தி சொல்லலாம், நம்மகிட்ட இவ்வளவு பொக்கிஷம் இருக்கு. அது தமிழ்ல அவ்வளவு ஒரு பொக்கிஷம் இருக்கிறது நீதி இலக்கியம் கிடையாது. உலக இலக்கியங்களிலே நீதி இலக்கியமும் சமய இலக்கியமும் அதிகமா இருக்கிற ஒரே மொழி தமிழ் தான். நீங்க தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை. அதனால பாரத நாடு கல்ச்சுரலி வெரி ரிச். we have a very rich heritage, so we can be very proud of ourselves. நம்ம ரொம்ப கர்வப்பட்டு நாம் தமிழ் தெரிந்தவர்கள் என்பதில் நாம் கர்வப்படலாம். தேங்க்யூ சார், நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ ஆடியன்ஸ்ல வந்து நிறைய பேர் ரொம்ப ஆவலா இருப்பீங்க ப்ரொஃபசர் ராமச்சந்திரன் சார் கேள்வி கேட்கறதுக்கு. இந்த தமிழை இன்னும் வளர்க்கறதுக்கு இந்த மாதிரி நியூ மீடியா இப்போ மணிசங்கர் சார் பண்றது வந்து ஒரு அருமையான ஒரு இது. நான் வீட்டுல இருந்த மாதிரியே உங்களை கேட்க முடியறது. இந்த மாதிரி சில பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு 10 பாட்டு 8 தொகையெல்லாம் நான் கேட்டிருக்கேன், தவிர அது என்னன்றது கூட நான் படிச்சு என்னால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பாமர மனிதனா இருக்கிற ஒரு தமிழ் மேல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு நீங்க எப்படி எங்களை வந்து சேரலாம், உங்களுக்கு அந்த அறிவு சார்ந்த அந்த சமுதாயம் எங்களோட எப்படி கான்டாக்ட் வச்சுக்க முடியும்ன்றத நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார்? சும்மா விளையாட்டா சொல்லணும்னா அடிக்கடி கொரோனா வரணும், அப்பதான் இந்த மாதிரி ஒரு வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்துருப்போம், எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்ல சார் கேட்கிற போதே கேள்வி கேட்கிற போதே நம்முடைய அந்த சுவை, அந்த டேஸ்ட் இருக்கு இல்லையா, பப்ளிக்கோட டேஸ்ட், முதல்ல அந்த டேஸ்ட வந்து நம்ம வளர்க்கணும் ஒண்ணு. இன்னொன்னு இந்த நையாண்டி நகைச்சுவை மட்டுமே பிரதானப்படுத்துற பட்டிமன்றங்களை நாங்க இப்ப டிவியில வந்து நகைச்சுவை மட்டுமே, இப்ப நான் ஓப்பனாவே சொல்றேன், நான் பேசுற ஒரு இப்ப விளக்கம் சொன்ன மாதிரி ஒரு பட்டிமன்றத்துல ஒரு திருக்குறளுக்கு விளக்கம் சொன்னா எடிட் பண்ணிடுவாங்க சார். ஆனா சம்பந்தம் இல்லாம ஒரு ஜோக் சொன்னா அதை வைப்பாங்க. ஏன் தெரியுமா? அப்பதான் அவங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் கூடும். டிஆர்பி ரேட்டிங் கூடுனாதான் அவங்களுக்கு விளம்பரம் நிறைய கிடைக்கும். நான் என்ன சொல்றேன், நீங்க வெறுமன நகைச்சுவை மட்டும் வர்ற பட்டிமன்றத்தை பார்க்க மாட்டோம்னு வியூவர்ஸ் முடிவு பண்ணி டிஆர்பி ரேட்டிங் கூடாம பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல பட்டிமன்றம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அதை நம்ம செய்யறது இல்லை. அதைத்தான் அவர் கேட்டாரு, மக்கள் தான் காரணமானு மணிசங்கர் கேட்டார். கொடுக்கிற பொறுப்பு அவனுக்கு இருந்தாலும் அதை புறக்கணிக்கிற பொறுப்பை நம்ம எப்ப சுமக்கிறோமோ, அதாவது இது வந்து இந்த டேஸ்ட் சீப்பா இருக்கு, இந்த சீப்பான டேஸ்ட் உள்ள நிகழ்ச்சி எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறதுக்கு, இக்னோர் பண்றதுக்கு, புறக்கணிக்கிறதுக்குள்ள டேஸ்ட் அல்லது மனத்திராணி எப்போ பப்ளிக்கு வருதோ அப்போ நல்ல நிகழ்ச்சிகள் வரும். அப்படி இல்லைன்னா இப்படி மணிசங்கர் ஐயர் மாதிரி தனியார்கள் இந்த மாதிரி முயற்சி எடுத்து இது மாதிரி ஒரு கெட் டுகெதர், இது மாதிரி ஒரு டிஸ்கஷன் டெக்னாலஜிக்கலா கொண்டு போனாதான் நம்ம இப்படி இவ்வளவு ஃப்ரீயா பேச முடியும். இப்ப நான் இன்னைக்கு இந்த 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 அளவுக்கு கூட ஃப்ரீயா நான் ஓபன் ஸ்டேஜ்ல பேச முடியாது சார், ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். அதனால இது நல்லா வரணும்னு நினைச்சீங்கன்னா மோசமானதை புறக்கணிக்கிற பக்குவத்துக்கு பப்ளிக் ஆளாகணும். இதான் என்னோட பதில். சார், நான் உமா காசிதங்கம் பேசுறேன். அதாவது சார், ஒரு கலைன்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த கலையை முழுசா தெரிஞ்சவங்க அந்த கலை மூலமா என்ன நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறோம், என்ன கருத்து சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை சொல்லணும். அப்படி இல்லைனாலே அந்த கலையை நம்ம கொன்னுட்டோம்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி பட்டிமன்றத்துல நிறைய பேர் அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு அது மாதிரியான நானும் ஒரு பேச்சாளர், எனக்கு அது மாதிரி நல்ல கருத்துக்களை பேசி அந்த மாதிரியான மேடைகள் அமையணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுக்கறதுக்கு யாராவது ரெடியா இருக்காங்களான்னு கேளுங்க. எனக்கு இந்த பட்டிமன்றத்தை நீ நடத்தித்தான்னு என்கிட்ட பொறுப்பை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நகைச்சுவை இங்க பாருங்க, ப்ளீஸ் டோன்ட் திங்க் தட் ஐ எம் எகன்ஸ்ட் ஹியூமர். நகைச்சுவைக்கு எதிரி அல்ல. நகைச்சுவைங்கிறது பெரிய கலை. நகைச்சுவை கண்டிப்பா வேணும். நகைச்சுவை மோசமானதுன்னா அப்ப என்.எஸ். கிருஷ்ணன் மோசமாயிருவாரு, பெர்னாட் ஷா மோசமாயிருவாரு, ஜி.கே. செஸ்டர்டன் மோசமாயிருவாரு, எல்லாரும் மோசமாயிருவாங்க. நகைச்சுவை சார்லி சாப்ளின்
அவரு சினிமால செய்யாததே அது மத்தவங்க செஞ்சிட போறாங்க. டயலாகே இல்லாம எவ்வளவு பெரிய சமுதாய சித்தாந்தங்களை சொல்லியிருக்காரு சார்லி சாப்ளின். அதனால நகைச்சுவைக்கு விரோதம் இல்ல, பொருத்தமான நகைச்சுவை, தேவையான நகைச்சுவை, அல்லது அல்லது நம்ம என்ன கருத்தை சொல்ல நினைக்கிறோமோ அந்த கருத்தை மிளிர வைக்கிற நகைச்சுவை, அதுதான் ஓகே. நமக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ அப்படி ஒரு தரமான, நீங்க நியூஸ் 7 பாத்தீங்களா இன்னைக்கு காலையில? அதாவது வாழும் காலத்தில் தலைவர்களையும் கலைஞர்களையும் நாம் புறக்கணிக்கிறோமா போற்றுகிறோமான்னு தலைப்பு போட்டோம். நான் நடுவராக செய்தேன், நீங்க பாக்கல. ரீடெலிகாஸ்ட் வந்து யூடியூப்ல கிடைச்சதுன்னா பாருங்க. இன்னைக்கு பார்த்தோம், இன்னைக்கு 7 சேனல்ல போட்டு, இன்னைக்கு 7 சேனல்ல போட்டிருந்தாங்க. நீங்க பெரியார் பத்தி சொன்னீங்க, கண்ணகிய முட்டாள் ஏன் சொன்னாரு அப்படின்லாம் சொன்னீங்க, கேட்டேன். அதனால அது நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ நல்ல தரமான பட்டிமன்றம் நடத்தி கொடுன்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா மேடத்தை எல்லாம் இன்க்ளூட் பண்ணி we will do it. கட்டாயமா சார். நல்ல எங்களை மாதிரி ஆட்களுக்கு நிறைய நீங்க சொல்லி தரணும் சார். இந்த மாதிரி பேச்சாளர்களை உருவாக்குறதுக்கு நீங்க ஒரு முயற்சி எடுக்கணும். நல்ல பேச்சாளர்கள் உருவாக்குற பொறுப்பு உங்க கையில இருக்கு சார். ஆமா, கட்டாயம் செய்யணும். அதனாலதான் அத கலையில சேர்த்தான், பேச்ச வந்து கலையில சேர்த்தான். ஓவியம் மாதிரி, இசை மாதிரி, சிற்பம் மாதிரி பேச்சு கலை அப்படின்னா அது ஒரு ஆர்ட். அது வாயை திறக்கிறவங்க எல்லாம் பேச்சாளர். நீங்க தமிழ்லயே பாத்தீங்கன்னா, நீங்க இங்கிலீஷ்ல வந்து ஸ்பீக்கர் அப்படிதான் சொல்லுவான். ஸ்பீக்கர்னா ஒன் ஹூ ஸ்பீக்ஸ், அவன் தான் ஸ்பீக்கர். இப்ப நம்ம அரசாங்கத்துல எல்லாம் ஸ்பீக்கர் ஸ்பீக்கே இல்ல, he doesn't speak but he is a speaker. இங்க வந்து தமிழ்ல வந்து பேச்சாளன்னு டிரான்ஸ்லேட் பண்ணோம் பாத்தீங்களா, ரைட்டரை எழுத்தாளன்னு டிரான்ஸ்லேட் பண்ணோம். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. எழுத்தை ஆள்கிறவன், பேச்சை ஆள்கிறவன். நன்றி சார். அடுத்தது இளங்கோவன் ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்காரு. இளங்கோவன் தயவுசெய்து கேளுங்க சார். பொதுவா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இலக்கியத்துல வந்து ஒரு ஈடுபாடு இருக்கணும், இல்ல இலக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா முதல்ல வந்து தமிழ் எழுத படிக்க தெரியணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல பாத்தீங்க சொன்னா நிறைய பேருக்கு தமிழ் எழுத படிக்கவே தெரியதில்லை. இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல இளைஞர்கள் வந்து தமிழை படிக்க விரும்புதில்லை. அதுக்கு பொதுவா தமிழர்கள் கொஞ்சம் தமிழ் மொழியை தெரிஞ்சுக்கணும், அதுக்கான ஆர்வம் வரணுன்றதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல எஜுகேஷன் சிஸ்டத்துல தமிழுக்கான ஆர்வத்தை தூண்டுகிற மாதிரி சிஸ்டம் வரணும். 1967க்கு பிறகுதான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் இந்த அளவுக்கு வந்தது. இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் நான் இருந்தாலும் நான் சொல்றேன், instead of trying to teach English, we tried to anglicize our students. ஆங்கில அறிவை கொடுக்கறதுக்கு பதிலா ஆங்கில தனத்தை கொடுத்துட்டோம். இங்கிலீஷ்ல பேசினா தான் பெரிய ஆளு, இங்கிலீஷ்ல ஆஸ்பூஷனு உதட்டு நுனியில ஆங்கிலம் பேசுறவன் தான் பெரிய ஆளு அப்படின்னு நம்ம உணர்ந்தோம். நம்பர் 1 வந்து education, government's responsibility, out and out இது government's responsibility. அதுவும் 1967க்கு பிறகு திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு இதை செய்து இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் குளோபல் ஸ்கூலு, இன்டர்நேஷனல் ஸ்கூலு, சிபிஎஸ்இ சிலபஸ், எல்லாத்துலயும் சயின்ஸ், இங்கிலீஷ், இல்லைன்னா பிரெஞ்சு, ஜெர்மனி. தமிழ் வந்து செகண்டரி, 2வது பட்சத்துக்கு போயிடுச்சு. அதனால இதை செய்யணும்னா அரசாங்கம் மட்டும்தான் செய்ய முடியும். அரசாங்கம் செய்ய தொடங்கின பிறகு குடும்பத்துல இருக்க தாய் தகவலுக்கு பெரிய பொறுப்பு. அப்பதான் குழந்தைங்க மத்தியில தமிழ் ஆர்வம் வரும். நீங்க துபாய்க்கு போயிருந்த, துபாயில உள்ள தமிழ் குழந்தைங்க நீராறும் கடல் கொடுத்துங்கிற பாட்டை இங்கிலீஷ்ல எழுதி வச்சு வாசிக்கிறாங்க. நீராறும் அப்படிங்கிறத NEERARUM. அதை வாசிக்கிற போது ஒரு குழந்தை நேராரும் அப்படிங்குது. நேராரும்னு சொல்லுதா, நீராரும்னு சொல்லுதா, ஒன்றும். அதுல பேரண்ட்ஸ் ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் தேர் சில்ட்ரன். என் பையனுக்கு தமிழ் வராதுங்கிறதுல ஒரு பெருமை. இன்னும் ஒரு அது கனெக்டடா ஒண்ணு சொல்றேன், தூய தமிழ், பிறமொழி கலப்பில்லாத தமிழ் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை சார். தூய தமிழ், பிறமொழி அதெல்லாம் தேவையில்லை, தமிழ் தேவை, அவ்வளவுதான்.
தேங்க்யூ சார். தேங்க்யூ. தமிழ் இலக்கியங்களை இலக்கிய நிகழ்ச்சிகளை மட்டும் பார்க்கறதுக்காக டிவி சேனல்கள்லாம் ஆரம்பிச்சா எல்லாத்துக்கும் உதவியா இருக்கும், தமிழும் வளரும் என்பது என்னுடைய கருத்து. இதை மட்டும் பகிர விரும்பினேன். கரெக்ட் சார். சேனல் ஆரம்பிச்சா கண்டிப்பா பாக்குறதுக்கு கண்டிப்பா ஒரு ஆடியன்ஸ் கிடைக்கதான் செய்வாங்க. ஆனா கேள்வி சேனலை யார் ஆரம்பிக்கிறதுங்கிறது தான் கேள்வி. இப்ப மக்கள் டிவியில தமிழுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கூட மத்த டிவியில கொடுக்கறது இல்லை. மக்கள் டிவிக்காரங்க தமிழுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம பாரம்பரிய கலையெல்லாம் காட்டுறாங்க, தெருக்கூத்து காட்டுறாங்க, கரகாட்டம் காட்டுறாங்க. அங்க செய்தி வாசிக்கிறவங்க வேட்டி சட்டை போட்டு துண்டு போட்டு வந்து செய்தி வாசிக்கிறாங்க. முடிந்தவரை ஆங்கில சொற்களை தவிர்க்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் டிவியில செய்யறாங்க. நீங்க சொல்ற மாதிரி முழுக்க முழுக்க ஒரு தமிழ் இலக்கியத்துக்கான சேனல். மதங்களுக்கு இருக்குல்ல, மதங்களுக்கு இருக்கு சேனல், இருக்கு கட்சிகளுக்கு இருக்கு சேனல். அது மாதிரி தமிழ் இலக்கியத்துக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும். யார் ஆரம்பிக்கிறதுங்கிறதுதான் கேள்வி. உங்களுக்கு பிடித்தமான உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்ட் சமூகவியலா அல்லது இலக்கிய சப்ஜெக்டா? பட்டிமண்டபத்துல டாபிக் எது? சமூகமா இலக்கியம்? உங்களுடைய டாபிக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறது பிடித்தமான? அதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். சமூகமும் இலக்கியமும் ரெண்டு வேறுபட்ட விஷயங்கள்ங்கிறத மாத்திருங்க. கரண்ட் டாபிக் அதான் சார். இப்ப நீங்க கம்பராமாயணத்துல தலைப்பு போட்டீங்கன்னா கம்பராமாயணத்துல சமூகம் தான் இருக்குது. அதுல சமூக தலைப்பு போட்டாலும் இலக்கிய தலைப்பு போட்டாலும் இலக்கியத்துல சமூகம் வரும், சமூகத்துல இலக்கியம் வரும். அதனால அது ரெண்டு. நீங்க இப்படி கேட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட தலைப்பா இலக்கியம் சம்பந்தப்பட்ட தலைப்பா எது பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். சமூக தலைப்புங்கிறது இப்ப பணமா குணமானு போட்டீங்கன்னா அது சமூக தலைப்புங்கிறாங்க. ராமாயணமா பாரதமான்னு போட்டா அது இலக்கிய தலைப்புங்கிறாங்க. என்னைய பொறுத்தவரையில ராமாயணம் பாரதத்துல பணமும் வருது குணமும் வருது. இப்ப பட்டிமன்றங்கள்ல பாக்குறோம். நம்ம இதுல என்னன்னா ஒரு 6 பேரு இந்த பக்கம் 3 பேர் அந்த பக்கம் 3 பேரு நடுவருக்கு 1 மணி நேரம் தான் அதிகபட்ச டைம் கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த 6 பேர்த்துக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல அவங்க கருத்தையே சொல்ல முடியாது. ஒண்ணு அதுல பாதி இது இந்த நடுவர்களை பாராட்டி பேசுறதே அவங்களுக்கு ஒரு விஷயமா இருக்குது. அதுல எல்லாருமே ஒரு 6 பேர்த்துல பாத்தீங்கன்னா 6 பேர்த்துல அவங்க 5 நிமிஷம் கொடுத்தா ஒரு 2 நிமிஷம் தலைவர் முன்னிறுத்தி பேசுவாங்க. இது உண்மையா பார்வையாளர்களுக்கு நம்ம போர் அடிக்கும். உண்மையாலுமே ஆமா கரெக்ட். அந்த சூழ்நிலையில அப்புறம் இன்னொரு நான் நினைச்சது என்னன்னாங்க, ஏத்த மாதிரி ஒரு ஆள் பேசிட்டாருன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்குதான் பதில் சொல்றாங்களே தவிர அவங்க அந்த பட்டிமன்ற ஒரு கருத்துக்குண்டான சப்ஜெக்ட மேக்சிமம் பேசுறது இல்ல சார். அது 2 குறையா நான் பாக்குறேன். பட்டிமன்றம்ங்கிறது அவங்க சொல்ல வந்த கருத்து அந்த பட்டிமன்ற தலைப்பனுடைய உள்கருத்தை வாங்கிட்டு அதுக்கு சொல்லணும், அதுக்கு பேசணும். அதுல இப்ப கொஞ்சம் முரண்பாடா இருக்குது இந்த பட்டிமன்றம். இத பத்தின உங்களுடைய நான் சொல்ற கருத்து தவறோட இருக்கலாம். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். நீங்க சொல்றதுதான் கரெக்ட். பட்டிமன்றம்ங்கிறது ஒரு கருத்தை எடுத்து விவாதிச்சு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரணுங்கிற நோக்கத்தை விட்டு நழுவி போயிட்டதுனாலதான் இந்த குறை வருது. நீங்க அதாவது முன்னாடி மணிசங்கர் சார் கேட்ட மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பட்டிமன்றங்கள்ல ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது. இப்ப இருக்கிற பட்டிமன்றங்கள்ல நோக்கம் இல்லை. இவங்களுக்கு டைம் பாஸ். கரெக்ட் கரெக்ட் சார். காதலிக்கிறதே டைம் பாஸ் ஆயிடுச்சு சார். உங்களுக்கு தெரியுமா? நம்ம வயசுக்கு விளங்காது, இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது காதலிக்கிறதே டைம் பாஸ் ஆயிடுச்சு. சும்மா பொழுது போகாம காதலிச்சுட்டு இருக்கிறோம். அதனால அந்த கருத்துக்கு தான் பேசணும், கருத்துக்கு தான் மறுப்பு சொல்லணும், தலைப்பை ஒட்டி தான் பேசணும். அதெல்லாம் இப்ப இல்ல சார். இல்ல, இதெல்லாம் கண்டிப்பா மாத்தணும். இதெல்லாம் மாத்தலைன்னா பட்டிமன்றங்கள் அந்த சார் சொன்னாரு தமிழுக்கே உரிய பொக்கிஷமா இருக்குன்னு மணிசங்கர் சார் சொன்னாரு. கொஞ்சம் கொஞ்சமா பட்டிமன்றம் இல்லாம. சரி, என் பேர் இளையராஜா. எனக்கான கேள்வி என்னன்னா,
இந்த காலத்துல வந்து இல்ல வளர்ற இளைஞர்லாம் சரி, இல்ல குழந்தைல இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த தமிழை வளர்க்கறதுக்கு வந்து நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா வந்து அரசாங்கம் தான் அதுக்கான முடிவு எடுக்கணும். அதாவது ஸ்கூலோட எஜுகேஷன்ல இருந்து தமிழை ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அத வந்து அரசாங்கத்தை தவிர்த்து நம்மளால ஒவ்வொரு நாளும் ஏதாவது தமிழுக்காக நாம ஏதாவது பண்ண முடியுமா? நம்மளோட நாமங்கிறது யாருங்கிறத முதல்ல நம்ம வரையறுக்கணும். இப்ப சென்னையில கம்பன் கழகம் இருக்கு, அத ஒரு எஜுகேஷனா நினைச்சு வரல. அதாவது தமிழ் உணர்வோடு மன்றங்களுக்கு வருகிறவர்கள் குறைந்து விட்டார்கள். ஒரு விளையாட்டா அல்லது ஜாலியா பொழுதுபோக்கணுங்கிறது. அதனாலதான் நான் கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எஜுகேஷன் லெவல்ல அதை கொண்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் அதை பாலிஷ் பண்ற வேலையை கம்பன் கழகங்கள், திருவள்ளுவர் கழகங்கள் செய்யலாம். நாமங்கிறது இப்ப மணிசங்கர் சாரோ நானோ இப்ப நீங்களோ நம்ம 3 பேருமா சேர்ந்து, ஏன்னா முதல்ல ரெவென்யூ வேணும். எந்த ஒரு காரியம் செய்யறதுனாலும் பணம் வேணும். அந்த பணத்தை மொபிலைஸ் பண்றது எப்படி, அதெல்லாம் பெரிய காரியம் சார். அதனால மன்றங்கள் இருக்குது. அதுவும் இலக்கிய கவிஞர்கள் பேர்ல இருக்கிற மன்றங்கள்ல கூட என்டர்டெயின்மெண்ட் தான் பெருசா கருதப்படுது. அதனாலதான் தமிழ் வளர மாட்டேங்குது. அதனால நாம செய்ய வேண்டியது, நான் மறுபடியும் சாருக்கு சொன்ன பதில தான் சொல்றேன், எஜுகேஷன்ல தமிழுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து, முடிந்தால் தமிழ் வழி கல்வி கூட கொண்டு வந்து, முடிந்தால் தமிழ் தெரிந்தாதான் தமிழ்நாட்டுல நம்ம நல்லபடியா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு வந்துட்டோம். உணர்வுக்கு இல்ல, கட்டாயத்துக்கு வந்துட்டோம்னா தமிழ் உணர்வை வளர்க்கறதுக்கு, தமிழ் மொழியை வளர்க்கறதுக்கு வாய்ப்பு பெருக்கமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார், ரொம்ப அருமையா பேசினீங்க. ஐ திங்க் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இன்னைக்கு செஷன். உங்களை மாதிரி ஒரு பேராசிரியர்கிட்ட நம்ம இவ்வளவு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது எவ்வளோ ஒரு நல்ல பொழுதை கழித்த ஒரு நிறைவும் மன அமைதியும் இருக்கு. சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக இவ்வளவு நேரம் செலவு செய்து எங்களுக்கும் அந்த ஒரு கேள்வி செல்வத்தை ஞானத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். இங்க வந்திருந்து எல்லாரும் பார்த்ததுக்காகவும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி, அனைவருக்கும் நன்றி.